ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜிஎஸ் கண்டினியூவேஷன் பார்க்கலாம். மேட்ச் கொடுத்துருக்காங்க. குடியாத்தம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மீட்டிங், இதுக்கு தலைமை தாங்கினது அப்துல் கரீம் ஷாஹிப். செகண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ் எம்ஆர் ஜெயக்கர் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. கிறிஸ்டின் கான்ஃபரன்ஸ் வந்து அல்டோன் ஷலாஷ். சத்யாகிரகா கமிட்டி வந்து ஆர் சின்னையன். ஆப்ஷன் ஏ CDBA. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ பெரியார் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரா 1925. அதை பற்றின ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கரெக்டானு கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். இந்த இயக்கத்தின் முக்கிய நோக்கமானது மக்களிடையே சுயமரியாதை, சுயநம்பிக்கை மற்றும் புரட்சிகரமான சிந்தனைகளை வளர்ப்பது. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, அரசியல் மற்றும் சமுதாய விடுதலை நலன்களை அனுபவிப்பதுன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் சி 1 and 2. நெக்ஸ்ட், நந்திமலையில் யார் தனது அரசியல் வாழ்விற்கு பிறகு ஆசிரமத்தை நிறுவியதுன்னு கேட்டிருக்காங்க. நீலகண்ட பிரம்மச்சாரி. ஆப்ஷன் பி. பின்வருவனவற்றுள் திருக்குறளில் இடம் பெறாதது எது அப்படின்னா தமிழ் அப்படிங்கிற வேர்டு இருக்காது. நெக்ஸ்ட்டு, நேம் த பர்சன் ஹூ ப்ரிசைடட் ஓவர் த 9th கான்ஃபரன்ஸ் ஆஃப் த மெட்ராஸ் கான்ஸ்டுவன்சி ஆஃப் த ஆல் இண்டியா விமென்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் த இயர் 1934. யாருன்னா டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி. நெக்ஸ்ட்டு, ஃபால் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க குப்தா ஆர்ட் பற்றி. இப்போ குப்த கலைஞர்கள் இயல்பானவர்கள், இயற்கை நிலை மாறாதவர்கள், அது வந்து கரெக்டு. அங்கே கூறிய அழகுணர்ச்சியுடைய கலாச்சாரம் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் கரெக்டு. நிர்வாணம் அங்கே முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் கரெக்டு. மதம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்தது அல்லன்னு சொல்லியிருக்காங்க, அது வந்து தப்பு. ஆப்ஷன் ஏ 1, 2, 3 வந்து ட்ரூ, 4 வந்து ஃபால்ஸு. திருக்குறள் உரையாசிரியர்கள் முதலாம் அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, மணக்குடவர். இது நம்ம திருக்குறளே வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட், மோப்பக்குழியம் அனிச்சம், இக்குறளில் அனிச்சம் அப்படின்னு என்ன, மலர். அறம் என்னும் சொல்லிற்கு தமிழில் 8 வகையான பொருள்கள் வழங்கி வருகின்றன என்று கூறியவர் யாரு? கேத திருநாவுக்கரசு. கேடி திருநாவுக்கரசு. ஹைக்கூ கவிதையின் தமிழ் பெயர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க, குறும்பா. ஆப்ஷன் சி. மலரும் சருகும் என்னும் நாவலின் ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க, டி செல்வராஜ். எதனை போன்று ஐம்புலன்களை அடக்கணும் அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்காங்கன்னா ஆமை மாதிரி. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, யாயையும் பாடி கோவை பாடு என்ற வழக்கு எதன் அடிப்படையில் தோன்றியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, பயிற்சி இருத்தல் வேண்டும். அடுத்து 52, பாவை பாடிய வாயால் கோவை பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி, மாணிக்கவாசகர். நெக்ஸ்ட், இலங்கை தமிழ் பேராசிரியர் கா சிவதம்பி செம்மொழி பண்புகளாக எதை சொல்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, தொன்மை, தொடர்ச்சி, செழுமை, வளம். நெக்ஸ்ட்டு, வையகம் பணிப்ப வளநேர்பு வளையி என தொடங்கும் 10 பாட்டு இலக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, நெடுநல் வாடை. ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.